மாலை நேரமானாலே ஒரு தேநீரோ இல்லை காஃபியோ குடிக்கணும்னு கண்டிப்பாக தோணும். அதுவும் வேர்ல்ட் ட்ரெண்டிங்கான டல்கோனா காஃபி பீட்டர் இல்லாமல் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக செஞ்சு பார்க்க தோணாமல் இருக்காது. இது அம்மான சும்மா இல்லை ஒலையில வரிசை. நான் பவிஷா. இதுக்காக இன்றைக்கி நரசூஸ் பியூர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். 2 தேக்கரண்டி காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். இதுக்கு 3 தேக்கரண்டி சர்க்கரை போட போகிறேன். சர்க்கரையும் 2 தேக்கரண்டி போட்டாலே போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போது 3 தேக்கரண்டி போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக சுகர் வேணும் அப்படிங்கிறது தோணுச்சு. அதனால் காஃபி பவுடர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி, 2 தேக்கரண்டி தண்ணியும். இது கையில் பண்ணுறதுனால எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துலேயே டைமரும் வச்சுருக்கேன். நேர வழிகாட்டி. ரொம்ப வேகமாக பண்ணி கொஞ்சம் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. குவாரண்டைன் தனிமைப்படுத்தலில் இருக்கிற நமக்கு இது கண்டிப்பாக நல்ல வேலை தான். இப்போது 4 நிமிஷம், இது 5, 6 நிமிஷத்தில் ஸ்டிஃப் பீக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால தொடர்ந்து. சரியாக 7 நிமிஷம் 36 செகண்டில் எனக்கு நல்ல ஸ்டிஃப் பீக் கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம டால்கோனா காஃபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எடுத்து பார்த்துடலாம். இந்த மாதிரி எடுத்தால் அப்படியே நிற்கணும். இதுதான் ஸ்டிஃப் பீக்ஸ். இது வரைக்கும் நம்ம பண்ணணும். வலது பக்கம் காட்டுறது காஃபி பவுடர், தண்ணி, சர்க்கரை எல்லாமே சமமான அளவில் போட்டிருந்தது. 2 தேக்கரண்டி. இடது பக்கம் இருக்கிறது சர்க்கரை மட்டும் 3 தேக்கரண்டி போட்டிருந்தது. ரெண்டுமே நீங்கள் முயற்சி பண்ணலாம். ரெண்டுலேயுமே உங்களுக்கு நல்லா வரும். ஐஸ் கட்டிகள் போட்டு பால் ஊற்றி நல்லா ஜில்லுன்னு கோல்ட் காஃபியும் முயற்சி பண்ணலாம். இதுலேயே ஹாட் காஃபி நல்ல சூடாகவும் செய்யலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கோல்ட் காஃபி ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதாங்க. வேர்ல்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க டல்கோனா காஃபியை நிமிஷங்களில் வீட்டிலே செஞ்சாச்சு. கண்டிப்பாக தனிமைப்படுத்துதலில் இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் இதை செஞ்சு பார்க்கணும். நமக்கு நிறைய நேரம் இருக்கனால. நம்ம வீட்டு விருந்தினர்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள். இதுலேயே கேப்பச்சினோ எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம ஒலையில வரிசையில் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே பென் கமெண்ட்லேயே வைக்கிறேன். அதையும் செஞ்சு பார்க்க மறந்துடாதீங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக இதை பகிர்ந்துக்கோங்க. விரும்புங்க, பகிருங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படியே காய்ச்சி ஆடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.